ఇప్పుడే అందిన వార్త మనకు కమ్యూనిస్టు పార్టీకి సంబంధించిన నేతలు మాట్లాడుతున్నారు. వారు ఏమంటున్నారు ఇప్పుడు చూద్దాం. స్వాతి. நீங்கள் உருவாக்கின மக்கள் நல கூட்டணி 2016 ஒரு வகையில் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட உருவாக்க அது ஒரு சந்தோஷமா விஜயகாந்த் பதிலாக விஜய் வருவதாக அப்படி இல்லை. கடந்தது இப்பொழுது அமைகிற அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரே கேள்வி நீங்க தான் 10 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கேளுங்க சார், மற்றவங்களை கேள்வி கேட்க விடுங்க. நீங்க 10 கேள்வி கேட்டுக்கிட்டீங்க, மற்றவங்களை விடுங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்க. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான இடம் போதவில்லை. எனவே எங்களிடம் கோருகிறார்கள். நாங்கள் மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை, அவர்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற அந்த ஜனநாயக விரோத சிந்தனையோ சொல்லோ வந்துவிடக்கூடாது. எனவே இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அவர்கள்தான் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். ஏனே அவர்களுக்கு அரசு அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளால், விடுதலை சிறுத்தைகளால் தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிவுதான். இந்த ஜனநாயக முன்மொழி சிறுமையானால் உள்துறை அமைச்சர் அவரது ஆட்சி நடைபெறும், கவர்னர் ஆட்சி நடைபெறும். அது ஏற்கத்தக்கதல்ல. எனவே மக்கள் அளித்த அந்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து அரசியல் முன்மொழி செய்கிறோம். அவ்வளவுதான். அவர் பேச வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழக உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்ப வேண்டும். ஜனநாயகத்திற்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். நமது மதச்சார்பின்மைக்கான உரத்த குரல் எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு இடதுசாரிகளும் இதர ஜனநாயக சக்திகளும் உறுதுணையாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ ஆதரவோட ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவோட ஆட்சி அமைப்பாரு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு செய்தி வருது. அது கருத்து இல்ல, அதெல்லாம் இல்ல. தொகுதி உடன்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. எல்டிஎஃப் நாங்கள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்தோம். அதனுடைய காரணம் மத்திய அரசினுடைய வகுப்புவாதத்தை எதிர்த்து போரிடுவதற்காக, மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்புவதற்காக, இந்த வகையில் ஜனநாயகத்தையும் இந்தியாவின் கூட்டிசையும் காப்பதற்காக தான் 10 ஆண்டுகள் தமிழக முதல்வரோடு இருந்தோம். இப்பொழுது நாங்கள் அதை தொடர்வோம். வேறொரு ஜனநாயக கட்சியுடன் அதை தொடர்வோம். அது நாடு காக்கிற போராட்டம். இப்பொழுது எழுந்திருக்கிற பிரச்சனை ஆட்சி அமைப்பது. மக்கள் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையை சகோதரர் விஜய் அளித்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு தடைபடக்கூடாது. அதுவும் இடதுசாரிகளால் தடைபட்டு விடக்கூடாது என்கிற ஜனநாயக சிந்தனையில் தான் அதை நாங்கள் வழிபடிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக எடப்பாடி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. இல்ல, அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை, மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்கிற முறையில் தான் எங்கள்கிட்ட ஆதரவு கேட்கிறோம். அந்த முறையில் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். ஆனா பிற்காலத்துல போகும் பட்சத்துல என்ன செய்வீங்க? ஏதேனும் மாநில உரிமை பறிபோவதோ இல்ல தொழிலாளர் விரோத சட்டத்துல ஏதேனும் இருந்தால் என்ன செய்யும்? உரத்த குரல் எழுப்புவோம். அவரை நிர்பந்திப்போம். மீறினால் நாங்கள் போராடுவோம். பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோட அதிமுக பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 5 ஆண்டுகளுக்குரிய கேள்விகளை பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது. இதோட கேள்வி ஒரு செய்தி வருகிறது. நாங்க ஒன்றும் சொல்லல. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி சொல்லவில்லை. மற்றவர்கள் சொன்னதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். பிஜேபி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே
தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஆளுநர் மூலமாக தமிழகத்தில் ஆட்சியை நடத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் ஒன்றிய பாஜக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே கொல்லைப்புற வழியாக ஆட்சி நடத்த துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நோக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்றுதான் இரண்டு கட்சிகளும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே இன்னொரு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காகவும் இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தவிர வேறொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பதை உணர்ந்து இரண்டு கட்சிகளுடைய மாநில குழுவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே பிஜேபி முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டு It also approached CPIM in Tamil Nadu, approached VCK in Tamil Nadu. We have responded to that letter positively. Our Tamil Nadu unit of our party has taken a position in consultation with the national leadership of our party. We have agreed to extend support to TVK to form the government. It also approached CPIM in Tamil Nadu, approached VCK in Tamil Nadu. We have responded. விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படி ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30க்கு அவர் வருவார். மீண்டும் மூவரும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படி ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம் 6:30க்கு அவர் வருவார். மீண்டும்